நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வெல்கம் டு ஆர்கேஎம் சேனல். சித்தார்த் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியன் டூர் நடித்தார். அந்த படம் பெரிதளவும் போகலைனாலும் அதுக்கடுத்தபடியாக வந்த வரவிருக்கும் அவர் நடிப்பில் வரவிருக்கும் மிஸ் யூ படத்தோட டீசர் தான் இப்போ வந்திருக்கு. அந்த டீசரோடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டன் அமைக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராஜசேகர் அவருடைய திரைக்கதை இயக்கம் எல்லாமே சேர்ந்து தான் அவர் இந்த படத்தை வந்து மிஸ் யூன்ற படத்தை வந்து இயக்கியிருக்காரு. அசோக் அவருடைய திரைக்கதையும் கலந்து மிக்சர் பண்ணி இறக்கியிருக்காரு. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் முக்கிய ரோலாக நடிச்சிருக்காங்க அப்படின்னா ராஜபாண்டி, சித்தார்த், அக்ஷா, ரித்திகா இவங்க 3 பேர் தான் வந்து மெயினான லீடிங் ரோலில் காட்டுறாங்க இந்த படத்தில். இந்த படத்தோட டீச்சரை பார்க்கும்போதே தெரியுது, 1 நிமிஷம் கிட்டத்தட்ட ரன்னிங் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டீச்சரை பார்க்கும்போதே தெரியுது சித்தார்த் வந்து ஒரு காஃபி பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி காஃபி பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது தனக்கு பிடிக்காத பொண்ணை வந்து பார்த்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் வந்து எந்த விதத்துலலாம் அனுபவிப்பான், அதாவது ஒரு பொண்ணு விட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்து எந்த விதத்துலாம் காதல் தோல்வி அனுபவிப்பா அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ரோமியோ ஜூலியட் இது போன்ற படங்கள், அந்த மாதிரி வட சென்னை இந்த மாதிரி படங்கள் பார்த்த மாதிரி வரிசையிலே இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயினி அக்ஷிகா ரிதான் வந்து கன்னடா சைடு ஒரு ஃபேமஸான ஹீரோயினி. கிட்டத்தட்ட கன்னட மூவியாக ஒரு 4-5 மூவி நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு வந்து இதுதான் முதல் மூவின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேஸ் கிட்டே பார்க்கும்பொழுது எனக்கு புதுசாக வந்து பெருசாக தெரில. முழுக்க அது வந்து லவ் பிரேக்கப்பான ஸ்டோரியை தான் மெயின் மென்ஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க. படத்தோட டைட்டிலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லவ்வர் மத்தியில் சொல்கிற டைலாக்குகளை வந்து டைட்டிலாகவே வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பார்த்தாலே தெரியுது. இந்த டீசரை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீசரில் வந்து வழக்கம் போல் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன்ஸும் சரி, ஏகப்பட்ட லவ் ரொமான்டிக் அப்புறம் சாங்கு, இந்த ஸ்பீடு கிளிப்பிங் சீன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து நவம்பர் 29 வரதா வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டீசர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த டீசரை பார்க்கும்போது படம் ரோமியோ ஜூலியட் மாதிரி விறுவிறுப்பாக போய் லவ் பிரேக்கப் மத்தியில் அவங்க எதுக்காக வந்து பிரேக்கப் பண்ணாங்க, எதுக்காக இந்த பொண்ணை வேணான்ற ரீசனுக்காக இந்த மாதிரி சின்ன ஹைப் ஏற்றுற மாதிரி டீசர்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்சிகளும் சரி, ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கும் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை வந்து இந்த டீசரில் தெரிஞ்சிருக்காங்க. இந்த டீசரை பார்த்துட்டு கிட்டத்தட்ட படம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டோரி லைட்டாக வந்து கணிக்க முடியுது. வெளியே வந்து ஸ்டோரியை நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து கணிக்க முடியும். அதனால் படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவர்ஸ்.